வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது மோட்டோலாவோட புதிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G60. இந்த ஃபோனுக்கு கூடவே வந்து இதோட தம்பி G40யும் கொண்டு வராங்க இந்தியாவில். அண்ணன் தம்பிக்குள்ள வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, கேமராவில் மட்டும்தான் வித்தியாசம். அண்ணனுக்கு வந்து இந்த G60ல வந்து 108 மெகா பிக்சல் கேமரா, தம்பி G40க்கு வந்து 64 மெகா பிக்சல் கேமரா பின்பக்கம் இருக்கு. அண்ணன் G60க்கு செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கேமரா, தம்பி G40க்கு பாதி 16 மெகா பிக்சல் கேமரா செல்ஃபி ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ அதான் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ இந்த G60யோட அன்பாக்சிங் மற்றும் விமர்சனம் நம்ம பார்க்கலாம். G40 வந்து ஒரு வாரம் கழிஞ்சு நான் போடுறேன். இப்போ இந்த G60 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து 18,000 ரூபா. பட் நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஒரு 1500 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 16,500 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி G40யோட விலை வந்து 14,000 ரூபா. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கார்டில் வந்து 1000 ரூபாய் கிடைக்குது. 13,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனும் நீங்கள் வாங்கலாம். ஸ்டார்டிங் அருமை விலை. இப்போ G60யோட அன்பாக்சிங் பார்ப்போம். இதோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கம் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. ஸ்னாப்டிராகன் 732 சிப்செட்ல இது பவர் ஆகுது. 6000 mAh பேட்டரி தராங்க. அப்புறம் 120 Hz டிஸ்பிளே இதில் கிடைக்குது. சரி, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த மோட்டோ G60 ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. கவர் போட்டே தராங்க. ஸோ சாஃப்ட் பேக் கேஸ் இருக்கு பாக்ஸில். G60 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷைனிங்கான ஒரு பேக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. எங்கிட்ட இருக்கிறது வல்கானிக் கிரேங்கிற இந்த கலர், இன்னொரு கலர்லையும் இது வருது. பட் இந்த ஷைனிங்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பர்சனலாக எனக்கு வந்து இந்த கிளாஸ் ஃபினிஷ் அவ்வளோ பிடிக்காது. ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களுக்கு இதை பார்த்த உடனே என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேமரா மாடியூல் வந்து இன்னொரு கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ டூவல் கலரில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மோட்டோ லோகோ பின்பக்கம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் வச்சுருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிளும் தராங்க. சிம் எஜெக்டர் பின்னும் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதான் வந்து மோட்டோ G60. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பாடியில் இது பண்ணியிருக்காங்க. 9.8 mm திக்னஸ் மற்றும் 225 கிராம்ஸ் வெயிட்ல இது வருது. பட் சாம்சங்கோட கேலக்ஸி M50ல வந்து 7000 mAh பேட்டரி கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தான் அதுவும் வெயிட் இருந்தது. இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. மோட்டோ ஃபோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து திக்காகவும் ஹெவியாக தான் இருக்கு. அவங்க டிசைனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும். பட் இதான் வந்து மோட்டோ G60. இது இப்படி தான் இருக்கு. மேல் பக்கம் வந்து அவங்களுக்கு ஆடியோ போர்ட் இருக்கு, மைக், நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட் மற்றும் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் பட்டன் மற்றும் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு ஹாட் கீ இருக்கு. பவர் பட்டனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் பண்ணும்போது நல்லா இருக்கு அந்த ஃபீல். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே இருக்கு. ஸோ இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். ஸோ நீங்கள் வந்து 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். டுவல் ஓடி மற்றும் வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் உண்டு. இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து AMOLED டிஸ்பிளே இல்லை, IPS LCD டிஸ்பிளே தான். பட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. HDR10 சப்போர்ட்டோடு இது வருது. IPS LCD டிஸ்பிளே இருந்தால் கூட ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே இதில் தந்திருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு IPS டிஸ்பிளே. ஸோ வந்து கலர்ஸ்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கு, பிரைட்டாக இருக்கு. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி IPS LCD டிஸ்பிளே தராங்க. பட் இருந்தாலும் ஒரு AMOLED டிஸ்பிளேல உள்ள அந்த டீப்பான டார்க் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் இதில். ஸோ ஷார்ப்பாக இருக்குது டிஸ்பிளே. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ, 60 Hz மற்றும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு 3 ஆப்ஷன் வந்துருக்காங்க. பட் ஆட்டோவில் இருந்தால் கூட அது மோஸ்ட்லி வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இது வேலை செய்யுது. பேட்டரி கன்சம்ஷன் இன்னும் பெருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி மோட்டோவில் அவங்களோட மோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கொண்டு வராங்க. ஒரு கிளீனான ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மோட்டோல வந்து சொன்னாங்க இதுக்கு வந்து 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், மேஜர் அப்டேட் உங்களுக்கு இது கிடைக்கும். மற்றும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது மோட்டோ யூஸராக இருந்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் எப்படி தராங்க, உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ மோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த மோட்டோ எக்ஸ்பீரியன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஸ்டைல்ஸ், ஐகானோட கலர், ஷேப் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டம் தீம் பண்ணிக்கலாம். வால்பேப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ், ஃபோனை நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து லான்ச் பண்ணலாம் குயிக்காக. சாப் ஆக்ஷன் மூலமாக நீங்கள் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணலாம். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், லிஃப்ட் டு அன்லாக், ஃப்ளிப் ஃபார் DND, பிக்கப் ஃபார் சைலன்ஸ், ஸ்வைப் டு ஸ்ப்ளிட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இல்லாததுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. பட் பீக் டிஸ்பிளேன்னு ஒன்று தராங்க. ஸோ டிஸ்பிளேயை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்த டேட் டைம் வந்து லாக் ஸ்க்ரீன்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம்.
கேம் மோட் இருக்குது. ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீசெட் சிலர்ஸ் இருக்குது, மற்றும் வந்து ஈக்குவலைசரும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து மோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் அவங்களோட எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் வந்து போட்டு வந்து ஒரு நல்ல ஒரு யூஐ இருக்குது. ஆட்ஸ் கிடையாது, ப்ளோட்டோர் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு க்ளீனான ஒரு யூஐ. சார் வேல்யூ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், லிமிட்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ உண்டு. சென்சர்ஸ் தான் எனக்கு வந்து புரியல, அது ஏன் இப்படி மோட்டோவில் பண்ணாங்கன்னு. ஒரு எல்லாம் வைக்கிறாங்க, ஆனால் வந்து இந்த ஜைரோஸ்கோப் சென்சரும் விட்டுறாங்க. பல ஃபோன்கள் இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? சில பேருக்கு வந்து இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். ஏன்னா ஜைரோ சென்சர் இல்லாதனால உங்களுக்கு வந்து இந்த ரியல் பொசிஷனிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் ஸ்கை மேப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை ஒரு திசை காமிச்சா அதில் என்ன ஸ்டார் இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியாது. மேனுவலாக தான் நீங்கள் திருப்ப முடியும். ஸோ இந்த நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் ரூட் எல்லாம் போகும், மேப்பிங்லாம் பிரச்சனை இருக்காது. பட் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா நீங்கள் எந்த திசையை பார்த்து நிற்கிறீங்கன்னு காணிக்காது. ஸோ அந்த ஜைரோஸ்கோப் சென்சர் வந்து மிஸ்ஸிங். ஸோ அந்த ஒன்று ஏன் விட்டு வைக்காங்கன்னு தெரியல. எல்லாமே கொண்டு வராங்க, அந்த ஒரு பாயிண்டை மட்டும் விட்டுறாங்க. அது எந்த காரணத்தையும் எனக்கு நம்ம புரியல. அந்த அளவுக்கு அதில் பெருசாக ஒன்றும் சேவ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் கிடையாது. அது ஏன் கொண்டு வரான்னு தெரியல. பட் அது ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம், பட் திசை கரெக்டாக ஒரு இடத்துல நின்னீங்கன்னா எதை பார்த்து நிற்கீங்கன்னு தெரியாது. அப்புறம் கேமராக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா இருக்கு. மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் கேமரா, சாம்சங்கோட HM2 சென்சர் இது. அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. கேமரா மோட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோவில் வந்து பல ஃபீச்சர்ஸ் வந்து கேமரா மோட்ல தருவாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ, வீடியோ மற்றும் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட், கட் அவுட், ஸ்பாட் கலர், நைட் விஷன், அப்புறம் வந்து டூவல் மோட் இருக்குது. ஸோ டூவல் கேப்சர் வீடியோ எடுக்கலாம். ஸோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிடைக்குது. ஸ்லோமோ ஆப்ஷனும் இருக்குது. 4K வீடியோ நீங்கள் எடுக்கலாம். 4K 30 frames per second வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஃபுல் HD வந்து 60 frames per second வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதில் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போய் நீங்கள் 4Kல கூட நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் தந்திருக்காங்க. பட் செட்டிங்ஸில் போய் நீங்கள் அதை எனேபிள் பண்ணணும். கேமரா சாம்பிள்ஸ் சில இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முழுமையான விமர்சனத்தில் கேமரா பற்றி முழுமையாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சில சாம்பிள்ஸ் பாருங்கள். $6000 mAh பேட்டரி இதோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஸ்னாப்டிராகன் 732 ப்ளஸ் ஒரு $6000 mAh பேட்டரியில் உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் கிடைக்கும். 2 டேஸுக்குலாம் ஈஸியாக போகும். ஸோ வந்து யூசேஜ் பொறுத்து இருக்குது. பட் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலும் மற்ற ஃபோன் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதில் எதிர்பார்க்கலாம். ஸ்னாப்டிராகன் 732 இது வந்து இப்போ அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் மேக்ஸில் கூட சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்டிராகன் 732 நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு சிப்செட் இது. இப்போ நீங்கள் கேமுக்குனாலும் சரி, எந்த பெர்ஃபார்மன்ஸுக்குனாலும் சரி, ஒரு டீசெண்டான நல்ல ஒரு சிப்செட் இது. ஸோ இந்த விலைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சிப்செட், பேலன்ஸ்டான ஒரு சிப்செட். ஸோ கேம்ஸ் விளையாடலாம். கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி அதெல்லாம் நீங்கள் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. பட் பேலன்ஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எல்லா டாஸ்க்குக்கும் நல்ல ஒரு சிப்செட் இது. இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இருக்குது போக்கோ S3 Pro. பட் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிக்சட் யூஸுக்கு இது நல்லாவே இருக்குது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. ஸோ இதான் வந்து மோட்டோ G60. எல்லா விஷயங்களும் போட்டிருக்காங்க. 1-2 நான் சொன்ன மாதிரி அதை மட்டும் விட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குது. டிசைன் எனக்கு வந்து ரொம்ப ஒன்றும் திருப்திகரமாக இல்லை. அந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷ் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ப்ளஸ் கொஞ்சம் ஹெவியாகவும் திக்காகவும் இருக்குது. பட் வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப், டீசெண்டான நல்ல ஒரு டிஸ்பிளே, AMOLED இல்லாட்டி கூட ஒரு ஹை குவாலிட்டி IPS LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். 732ல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். கேமராவும் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு கிடைக்குது. இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு இது வருது. ஸோ மோட்டோ G60 பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.